இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் 8th சம் பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்கள். லெட் a is equal to -1, கொடுத்துருக்காங்க. அண்ட் b is equal to 0, 2 அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ if the function f a tends to b இருந்துச்சு அப்படின்னா defined by f of x equal to ax plus b டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கூட ஃபைண்ட் a and b அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் a and bயோட வேல்யூவும் எனக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? ஸோ கொடுத்துருக்கபடி f is a tends to b இல்லையா? ஸோ a தான், இது எக்ஸ்னா இது f of x அந்த மாதிரி. ஸோ f of x equal to ax plus b, அதாவது x வந்து -1 இருந்ததுன்னா f of x வந்து 0. அதே மாதிரி அதிலேருந்து நம்ம எழுதுகிறோம் ஏலேருந்து பியும். அதே மாதிரி எக்ஸ் வந்து 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x எவ்வளோ கிடைக்குது? 2 கிடைக்குது. ஸோ இதை தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எக்ஸ் வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x வந்து 0. ஸோ a இன்ட்டு -1 ப்ளஸ் b, அப்போ என்ன வந்துடுது பாருங்கள், 0 is equal to -a ப்ளஸ் b. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி செகண்ட் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x equal to 2 a இன்ட்டு 1 ப்ளஸ் b. ஸோ 2 is equal to a ப்ளஸ் b. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நான் ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். ஒன்றாவது ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், -a ப்ளஸ் b 2 is equal to a ப்ளஸ் b. இது ரெண்டையும் நான் ஆட் தான் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகி 2bன்னு வந்துடுது. ஸோ b is equal to 2/2. ஸோ b is equal to 1ன்னு கிடச்சிருச்சு. இந்த 1 கொண்டு போய் சப்ஸ்டியூட் இன் 1, ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1ன்னு போடுவோமா? சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஒன்றாவது ஈக்குவேஷன் என்னது? -a ப்ளஸ் b. ஸோ 0 is equal to -a ப்ளஸ் 1. ஸோ இங்கே வந்து +1, இங்கே வந்து -1 is equal to -aன்னு வரும். அப்போ a is equal to 1. ஸோ ஏயும் பியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. த ஆன்சர் இஸ் a is equal to 1, b is equal to 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸுக்கும் f of xக்கும் நம்ம ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஆரோ டயக்ராம் வரைஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன் டுவாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அது தெரியணும் முதல்ல. அப்போ -1 1 ஏக்கும் பிக்குமே நம்ம சொல்லலாம் எக்ஸ் f of xங்கிறத தாண்டி. நல்லா பாருங்கள், இது வந்து 1 2 தான். ஏன் அப்படின்னா இதனுடைய இமேஜ் இது, இதனுடைய இமேஜ் இது. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குது, ஒவ்வொரு இமேஜுக்கும் எலமெண்ட் இருக்குது. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் 8th சம். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது தான் இதில் மேட்ரு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.